ஹாய் கைஸ், நான் இங்கே நீங்கள் பார்த்துருக்குது எப்படி கேம் இன்னைக்கு நம்ம வந்து குட் பீட்சா கிரேட் பீட்சா எதுவாக இருந்தாலும் அந்த பீட்சா தான் அப்படின்ற கேம் ஆட போகிறோம். ஸோ இந்த வீடியோ என்ன, இந்த கேம் உள்ளே ஒன்றுமே எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ உள்ளே போனால் பீட்சா செய்ய சொல்லுவாங்க, அது மட்டும் தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ வழக்கமாக சொல்ல வேண்டியது தான். ஸோ அதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ Day 1 Chapter 1 நியூ கேம், வாங்க உள்ளே போகலாம். ஸோ நவ் ஓப்பன், சூப்பராக ஓப்பன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. உள்ளே போனால் தான் தெரியும். ஓ பீட்சா அலி கேண்ட் எவன் தான் கைஸ், நம்ம எதிரிலே இருக்கான்ல. ஸோ அதனால் இவன் நம்ம எதிரின்னு கூப்பிடுப்போம். ஸோ எதிரில் இருந்தால் எதிரி கைஸ், பக்கத்தில் இருந்தால் தான் நன்மை. ஸோ ஆனால் இன்னொரு பீட்சா கடையா, என்னோட டெரிட்டரி அழிக்க வந்திருக்கியா நீ அப்படின்றான். அப்புறமா வேறு என்ன பண்ணணும், ஒன்றால் முடிஞ்சா அட்லீஸ்ட் ஒரே ஒரு ரெகுலர் சீஸ் பீட்சா மட்டும் செஞ்சு காமி, 6 ஸ்லைஸோட, அதுவும் சாஸ் அண்டு சீஸோட சேர்த்து பண்ணி கொடு அப்படின்றான். சரிப்பா தம்பி, பண்ணி கொடுத்துட்டா போச்சு. 20 ரூபா கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பண்ணி வந்தான். ஸோ 58 ரூபா இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இங்கே இருக்க டொமேட்டோ சாஸு சீஸ் போட அந்த ரேட் வந்து அதுக்கான காஸ்ட் வந்து நம்ம காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குமாம்மா. ஸோ இப்போதைக்கு சாஸை போட சொல்கிறாங்க, ரவுண்டாக போடுவோம். பொதுவாக ஒரு ரவுண்டாக போட்டு அப்படியே பரபரன்னு தூவி. ஓகே முடிச்சிட்டேன், சீஸ் போட்டேன்டா. போட்டால் தான் நீங்கள் விடுவாங்க போல். சீஸ் போட்டாச்சு மக்களே. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீட்சாவே நம்ம எதிரிக்கு தான் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக வருது இது. இப்படி இவ்வளோ ஸ்பீடாக இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் ஸ்பீடாக இருக்க வேணாமா? ஐயோ எங்கேயோ கட் பண்ணிட்டேன். இப்போ அவன் சிரிக்க போகிறான், ஆல்ரெடி சிரிச்சு தாங்கிறான். பர்ஃபெக்ட் என்ன கேஸ், பாராட்டம் தானே பார்த்தேன். பர்ஃபெக்ட், இந்த மாதிரி ஃபஸ்ட்டான பீட்சா நான் பார்த்ததே இல்லை அப்படின்றான். பொடடி நீ இல்லைன்னா என்ன அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமரை தான் வந்துக்கிறாரு. ஓ ஒரு புது பீட்சா கடையை பார்க்குற ஓப்பனிங்கு நல்லாயிருக்கு அப்படின்றான். ஸோ எனக்கு ஒரு நார்மல் சீஸ் பீட்சா 6 ஸ்லைஸோட. ஓகே 7 ரூபா கொடுத்துருக்கான். இவன் தான் என் தெரிஞ்சு ஃபஸ்ட் பண்ணி நினைக்கிறான் எதிரி. அவன் 20 ரூபா கொடுத்தான் ஃபஸ்ட்டு இதுக்கே. கைஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா இப்போதைக்கு காசே இல்லை. ஸோ இவங்களுக்கு கல் கொடுத்துட்டோம் நம்ம, அவள் தான் அப்புறம் கடையை மூட்டு போக வேண்டியது தான். சீக்கிரம் பாஸ் மேக் இட். ரொம்ப ஸ்பீடாக வருது மக்களே. மாவு எடுத்து வச்சுப்போம் ஆல்ரெடி, எதுக்கும் அங்கங்கே போடுவோம் கைஸ், அதுதான் பேட்ச் ஒர்க் தான். ஸோ இந்த சீஸெல்லாம் கம்மியாகவே போடுவோம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. நிறைய போட்டால் அப்புறம் நம்ம கடையை மூட்டு போக வேண்டியது தான். இப்போதைக்கு எல்லாம் இந்த பீட்சா தான் கேட்பாங்க, ஏன்னா விற்கிறது ஒரே வெரைட்டி தான். ஓகே இந்தாங்க, மிக்க நன்றி, நீங்கள் தான் என் ஃபஸ்ட்டு கஸ்டமர். இந்த பீட்சா வந்து ஒரு கைண்டாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு போகிறான். ஓகே நீங்கள் கேட்டாலும் எங்ககிட்ட டாப்பிங்ஸ் போடுறதுக்கு எதுவும் இல்லை கைஸ். அவனுக்கு டாப்பிங்ஸ்லாம் போடாமல் ஒரு பீட்சா வேணுமாம்மா. அதான் ஒரு பீட்சா ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கும். ஸோ அதையே கொடுத்துடலாம் வாங்க, இதை பேக்கிங்கில் போட்டுரும். உங்களுக்கான பீட்சா ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே டன், இந்தாங்க வச்சுக்கோங்க. ஐ திங்க் நான் இதை எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை பற்றி வரி பண்ண போகிறதில்ல அப்படின்றான். ஓகே நீங்கள் என்னென்ன பேசி கூட பயந்து ஒன்றும் புரியாது. எனக்கு ஒரு சீஸ் பீட்சா, அதுக்கப்புறம் அதை கட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே மேடம், மறக்க மாட்டோம். போடு சீஸு. நைட் ஆக போகுது மக்களே, நைட் ஆக போகுது, ஆயிடுச்சு நைட்டு. ஸோ கட் பண்ண மறந்துடாதீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. கட் பண்ண மறக்கலாம் மேடம். ரொம்ப நன்றி, இந்த பீட்சா ரொம்ப அழகாக இருக்குது, போயிட்டு வாங்க. ஸோ 9 மணி ஆயிடுச்சு. ஐயோ பீட்சா ஒன்று வேஸ்ட் ஆயிடுச்சா. ஸோ க்ரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஏ வேர்ல்டு பீட்சா அசோசியேஷனில் தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா வண்டர்ஃபுல் வேர்ல்டு ஆஃப் பீட்சா வேர்ல்டுக்கு வரவேற்கிறாங்களா. ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்கப்பா. ஏதோ டேப்லாம் வந்துக்குது. அச்சீவ்மெண்ட், டைமண்ட் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ். டைமண்ட் கிளைம் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டோரி இன் ப்ராக்ரஸ். ஓகே டன் 10/10. ஹாவ் ஏ கிரேட் டே. ஓகே போயிட்டு வா. கைஸ் Day 1 அதுமா ரெவன்யூ 39 ரூபா, டிப்ஸு 3 ரூபா, சப்ளைஸ்க்கே காசு போச்சு 14 ரூபா. ஸோ அது ஒரு பீட்சா எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டேன். பெப்பரோனி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, போதும் இதுவே. நெக்ஸ்ட் டே ஆரம்பி. ஸோ பீட்சா நியூஸ் நெட்வொர்க்.
ஸோ இவங்க என்னென்ன பேசுவாங்களே எல்லாம் இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண லேட் ஆகும் மக்களே, விடுங்க, தேவையில்லை நியூஸாக. அவ்வளோதான், இன்னைக்கான நியூஸ் முடிஞ்சு. குட் பீட்சா, கிரேட் பீட்சா, போயிட்டு வாப்பா. ஸோ கைஸ், திரும்ப நம்ம எதிரில் இருக்கோம், எதிரி வந்துக்கிறான். வந்துட்டு என்ன சொல்கிறான், சீஸ் பீட்சா பிளா பிளா பிளா, எனக்கு ஒரு சீஸ் பீட்சா பெப்பரோனியோட போட்டு கொடு அப்படின்றான். போடாடி, நீ கேட்டால் பண்ணி தாங்க சாப்பிடும். இவன் தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பான். ஃபஸ்ட்டு வாட்டே பார்த்தேன், இவன் தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தான். 20 ரூபா சம்திங் கொடுத்தாங்க ஒரு சீஸ் பீட்சாக்கு. அப்போ இவன் தான் ப்ரீமியம் கஸ்டமர். பெப்பரோனி போடுறதுக்கு எப்படி சொல்லி தராங்க. ஸோ அப்போ 18 இருக்கணுமாம்மா, 6 உள்ள, மற்றதெல்லாம் வெளியில் இருக்கணுமாம்மா. நான் வைக்கிறதாண்டா பெப்பரோனி. ஹா ஹா ஹா. சாஸெல்லாம் லைட்டாக போடணும் மக்களே. ஐயா, சீஸ் தான் லைட்டாக போகணும். சாஸ் பரவாயில்ல விடுங்க, சாஸ் போனால் போதும். சாஸ் இல்லைன்னா பீட்சாவே நல்லா இருக்காது, சீஸ் இல்லைனாலும் பீட்சா நல்லா இருக்காது, அது வேறு விஷயம். என்ன பீட்சா கேட்டான் இவன்? ஓகே, கரெக்டாக தான் போட்டுக்கிறேன். பெப்பரோனி வச்சு ஒரு ஃபுல் பீட்சா கேட்டுருக்கான். டன் பாய், இந்தாங்க பாய், எடுத்துக்கோங்க பாய், இருங்க பாய். வாவ், திஸ் இஸ் எ ரியல் பீட்சா. இது வந்து ரியல் பீட்சா டோக்கி. போடாடி, இவன் வேற கைஸ் வந்து வெறுப்பேற்றதுனே இருக்கிறான் இவன். அதுக்குன்னே வச்சுருப்பாங்க போல இவனை. 20 ரூபா கிடச்சிருக்கு லாபம். இங்கே தான் வந்துக்குது டைமண்டு. ஓகே, போயிட்டு வாப்பா தம்பி நீ. ஸோ அடுத்தது யாருப்பா? டிட் யூ ஜஸ்ட் கெட் தோஸ் பெப்பரோனி? அதாவது எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பெப்பரோனி பீட்சா வேணும். உனக்கு இல்லாததாப்பா தம்பி, வாப்பா. பெப்பரோனி கொஞ்சம் வெளியிலலாம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். ஸோ சீஸ் மட்டும் அங்கங்கே போடுவோம். சீஸ் மட்டும் கம்மியாக இருக்கும்பா எல்லா பீட்சாலையும். ஏன்னா இது வந்து சீஸ் பெப்பரோனி பீட்சா இல்லை, வெறும் பெப்பரோனி பீட்சா தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்கோ. ஸோ அந்த பெப்பரோனி மட்டும் கொஞ்சம் உள்ளே வச்சுருக்கலாம், அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் மேபி. பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் மேபி அவாய்ட் பண்ணிடலாம் கீஸ். பெப்பரோனி அவாய்ட் பண்ணிடலாம். 3 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்கான். இதுதான் இந்த உலகத்தில் ரொம்ப சிறந்த பீட்சாவாக இருக்கும். ஓ, யாரோ அம்மா வந்திருக்காங்க கீஸ், குழந்தையோடு வந்திருக்காங்க. குழந்தைக்கெலாம் பீட்சா கொடுக்காதீங்கோ. அப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது. என்னவோ கேட்டாங்க, இதே அறுத்து கொடுத்துருவாங்க. கட் பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த பீட்சா செஞ்சுருவோம். டான் 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 டான். கரெக்டாக வைக்கணுங்க பெப்பரோனி, அதிலலாம் சீட்டிங் பண்ணக்கூடாது கைஸ். இன்னும் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கோ, ஃபாஸ்ட் சீக்கிரம் லைக் பண்ணுங்கள் மக்களே. ஸோ அப்போ தான் நம்ம சேனலுக்கு இன்னும் நிறைய இதுவாக இருக்கும், அதே மாதிரி எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதனுடைய எபிசோட் பார்ட் 2 போடலாம். ஹாய், எனக்கு ஒரு பீட்சா கிடைக்குமா? உங்களுக்கு இல்லாததா? வாங்க. ரைட், ஆல்மோஸ்ட் ஃபர்கெட் பெப்பரோனி பீட்சா, சாஸு சீஸு அண்ட் பெப்பரோனி. ஓகே, டன். 10 ரூபா கொடுத்துருக்கீங்க, உங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேனா? ஆனால் அங்கே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிறேனே. பீட்சாவை தான் கேஸ். இது 6 மணி ஆகிடுச்சுன்னா எவனும் வாங்க மாட்டேன்றாங்க, பிரச்சனையாக அதுதான். ஸோ அதான் ரெடி பண்ணலாம், அப்படியே கொடுத்தேன். யாருன்னா வந்து கேட்டால் அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் மக்களே. அப்படி தான் காஸ்ட்டு இதுவாகுது. டெலிஷியஸ் பீட்சா, தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் டைம். எனக்கு நான் கேட்டதை செஞ்சு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் என்னமாக்குது? ஸோ எனக்கு ஒரு டேஸ்டான பெப்பரோனி பீட்சா வேணும், உங்களுக்கு இல்லாத மேடம். டான் டான் டான். ஐயோ, டேய் கைஸ், என்ன கைஸ் இது? கைஸ், நான் வைக்கவே இல்லை மக்கள் அதில். இது திரும்ப எடுத்து போய் செய்யவும் முடியாது. வாங்க வை. குப்பை தொட்டி தான் இருக்குது கேரண்டி. கைஸ், நான் அது ஓவராக இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சென்சிட்டிவிட்டி. அதை மாற்றணும் ஃபஸ்ட்டு. பெப்பரோனி டான் 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 டான். இன்றைக்கி ஒரு பீட்சா வேஸ்ட்டாக போச்சே. சென்சிட்டிவிட்டி எங்கேப்பா இருக்குது? சென்சிட்டிவிட்டின்ற ஒன்று இல்லவே இல்லை கைஸ் இதில். சூப்பர், இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதான் கைஸ், இதுக்கப்புறம் எவனும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அநேகமாக ஒரு பீட்சா போச்சு. 84% ஆயிடுச்சா? 83% ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ரொம்ப டைம், அதாவது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஒரு பீட்சா செய்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? இந்த மாதிரி அடிக்கடி ஒரு சில பீட்சாலாம் குப்பைக்கு போயிடும். வாவ், இது ரொம்ப சூப்பராக இருக்குது.
போயிட்டு வாமா தம்பி தாங்கச்சி. ஸோ டே 2 ₹66 ரெவென்யூ, அதில் ₹32 சப்ளைஸ்க்கே போயிடுச்சு, ₹9 டிப்ஸு, ₹43 லாபம். சூப்பர், ஓரளவுக்கு நல்ல லாபம் தான் கைஸ். ₹111 இருக்குது. இப்போ என்னென்ன நியூஸ்? பீட்சா நியூஸ் நெட்வொர்க். ஸோ உங்களுக்கு தெரியுமா, கெமிக்கல் காமன்லி ஃபவுண்ட் இன் கவ், அதாவது கவோட வயிற்றுலேயும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்காமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்பான்சர் அலிகேட் பீட்சரியா, ட்ரை 5000 டாப்பிங்ஸ் பீட்சா டாப்பிங்ஸ். எங்களோட ஸ்பான்சருக்கு ஒரு ஷவுட் அவுட். அதாவது அலிகேட் பீட்சாரியா ஒரு நியூ பீட்சா கடைக்கு, அது எதிரில் குட் பீட்சா கிரேட் பீட்சான்ற கடைக்கு எதிரில் வச்சுருக்கவர் தான் இவர் அலிகேட் பீட்சரியா. இவர்கிட்ட 5000 இதாங்க. ஐயோ 5000க்கு மேற்பட்ட டாப்பிங்ஸ் இருக்காங்க மக்களே. யாருன்னா வேணும்னா எங்கள் கடை எதிரில் இருக்குது, வந்து எங்கள் கடையில் சாப்பிட்டு அவங்க கடைக்கு போகாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் குட் பீட்சா கிரேட் பீட்சா. சூப்பர் சூப்பர். நம்ம கடைக்கு ப்ரமோஷன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸ்பான்சரு டைமண்ட், அதுவும் வீடியோ பார்க்க சொல்கிறாங்க இல்லைங்க பைத்தியக்காரன். வீடியோ பார்த்தா ஸ்பான்சர் கிடைப்பாங்களாமா. கிடைப்பாங்களா? நம்ம ஸ்பான்சர் கொடுக்குறோமா? அது நம்ம ஸ்பான்சர் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அச்சீவ்மெண்ட் வந்துக்குது கிளைம். ஓகே ஐ ஃபிகர் திஸ் லிட்டில். இந்த சின்ன பீட்சா கடையை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறியா? எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் அந்த கடையை மூடிடு அப்படின்றான். ஸோ எனக்கு ஒரு ஆஃப் பெப்பரோனி பீட்சா அப்புறம் ஆஃப் பீட்சா வேணும்னு கேட்டீங்கன்னா, ஆஃப் சீஸு ஆஃப் பெப்பரோனி வேணுமா கைஸ்? ஸோ இந்த தடவை ரேட் கம்மியாக கொடுத்துருக்கா அப்போ தம்பி. ஸோ ஆஃப் பெப்பரோனி ஆஃப் சீஸ்னால் ஒரு சைடு மட்டும் சீஸ் போடணும். ஓகே டன். இது தெரியும் தான், சென்சிட்டிவிட்டி தான். ஐயோ சீஸ் எங்கே? ஆஃப் பெப்பரோனி 1 2 3 1 2 3 1 2 3 டன். அவ்வளோதானே? அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எவனா கேட்டுற போகிறான், போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கும் சீஸ் போடு, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போடணுமாங்கல்ல, சீஸ் மட்டும் அவ்வளோதான். ஒரு 5 இழு. ஓகே டன். போச்சுடா. சூப்பராக போயிட்டு இருந்துச்சு கடை. டன் 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 டனாட்டன். அதாவது அது சைடில் அந்த இப்படி தள்ளனா போயிடுது மக்களே. அது கீ வச்சுருக்கணும், கீ வச்சு தான் நல்லா இருக்கும். வச்சுக்கோப்பா தம்பி. இது வந்து ஆக்சுவலி குட், ப்ரிட்டி குட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு திட்டிகிட்டு இருந்தவன் இப்போ ப்ரிட்டி குட் வரைக்கும் வந்துருக்காங்க. பரவாயில்ல. ஸோ சின்ன பசங்க, நான் சின்ன பையன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குட் ஆஃப்டர்நூன். அதுக்குள்ளே மதியானம் ஆயிடுச்சா? ஐயோ எனக்கு ஒரு ஆஃப் பெப்பரோனி பீட்சா தானே? ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்கள் மேடம். ஆஃப் பெப்பரோனி பீட்சா. டன் 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 டன். போதும், உங்களுக்கு பெப்பரோனி நிறைய போட்டுக்கிறேன். நிறையெல்லாம் போடக்கூடாது மக்களே அவங்களுக்கு. அதாவது ஆஃப் பெப்பரோனி தான் போடணும். சீக்கிரம் எடுத்து வை. கட்டி கைஸ், இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் பீட்சா பண்ணிக்கிறேன் நான். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல இன்றைக்கி. இந்தாங்க மேடம் பீட்சா. ஐ வில் நெவர் அப்ரிஷியேட்டா. ஏன் மேடம், என்ன வச்சு பீட்சா லாலியோ? கேன் ஐ ஹவ் மீட்? டோன்ட் ஃபர்கெட்டா. என்ன பீட்சா கேட்ட? இவனுக்கு கட் பண்ண வேணாமா? மீட் ஆன் மை, அதான் சாசேஜ் போடணும் அப்படின்றான். மீட் ஆன் மை போடணுமா வேணாமாடா? ஓகே டன் பை. இருங்க பை தரேன். இந்தாங்கோ வச்சுக்கோங்கோ. அந்த சாசேஜ் ஒழுங்காக வைக்கிறதுக்கு கற்றுக்கினா போதும். ஐயோ இப்போதைக்கு சாசேஜ் வைக்க வேணாம் கேஸ். ஐயோ ஃபுல் சாசேஜ் கேட்டான் கேஸ், மறந்துட்டேன். கட் பண்ண வேணான்ட்டான். சரி விடுங்க, ஃபுல் சாசேஜ் தான் கேட்டான் பையன். ஹாஃப் தாண்டா இருக்குது. நான் இனிமேல் இங்கே அடிக்கடி வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். They ran out of cheese. Pizzeria across. இந்த ஸ்ட்ரீட்லேயே பீட்சரியாவில் அவுட் ஆஃப் சீஸ் ஆமாம். ஸோ நம்ம கடையில் தான் இருக்குது, இங்கே தான் வரந்து சாப்பிட போகிறேன் அப்படின்றான். பெப்பரோனி வேணுமா? சீஸ் பீட்சா தான் கேட்டிருக்கு. சிம்பிள் சீஸ் பீட்சா. ஓகே டன். வருவாங்க இன்னும் ஆளுங்க வருவாங்க. 4:30 மணி தான் ஆகுது. ஸோ போட்டு வைப்போம் இதுக்கும். ஆனால் வேஸ்ட் ஆகிடுச்சுனா தான் பிரச்சனை, நம்ம காசு லாஸ்ட் ஆகும். ஐயோ கட் பண்ணாமல் கொடுத்துட்டேன். இந்தாங்க மேடம். குட் ஸ்டார்ட்.
குட் பி பெட்டர் த்ரூ. ஓகே, ஏன்னா எனக்கே தெரியும், நான் இப்போ தான் ஆறவே மிச்சிருக்கேன், அதனால் அப்படி தான் இருக்கும். ஓகே, பியூர்லி ஃபார் பெப்பரோனி பீட்சா. கைஸ் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய தப்பு நடக்கும், ஏன்னா புதுசு இல்லை. இந்த பெப்பரோனி வைக்கிறது தான் கைஸ் கொஞ்சம் கஷ்டமாகுது. அங்கே பாருங்கள், வெளியிலாம் போயிடுச்சு பெப்பரோனி. 6 மணிக்கு மேலே போடலாமா இன்னொன்று? வாங்க போடும். இப்படி மாவெல்லாம் பிணைஞ்சி ரெடியாக வச்சுக்கிறானே, அந்த மாவு செல் ஆகலைன்னா என்ன பண்ணுவேன் இவன்? திரும்ப நாளைக்கு காலையில் எழுந்து அப்படியே போட்டு கொடுத்துரும். நல்லா இருக்குது, நல்ல வேலை பண்ணுறான் இவன். இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம போய் கன்சியூமர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாமா. ஸோ ஐ திங்க் நான் இதை எடுத்துக்க போகிறேன். ஏன்ப்பா வேணாம் வேணால் கொடுத்துட்டு போய் நானாக சாப்பிடுவேன். ஸோ நினச்ச மாதிரி தான் இன்னொருத்த மாட்டாங்க. ஒரு சீஸ் பீட்சா, தோஸ் பெப்பரோனிஸ் லுக் ரியலி நைஸ். 4 சைஸாக வெட்டி கொடுக்குமாம்மா. வீட்டில் 4 பேர் தான் இருக்காங்க போல். பெப்பரோனி பீட்சா தான் கேட்டாங்க, ஆஃப் பெப்பரோனியில் ஃபுல் பெப்பரோனி. போடு 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 போடு. இதுதாங்க கொஞ்சம் ஒழுங்காக வச்சுக்கிறேன். டாப்பிங்ஸ்னால் இப்படி தாங்க இருக்கணும். இப்போ பீட்சாவில் எப்போவுமே அதாவது அங்கங்கே தான் இருக்கணும். கரெக்டாக அந்த ஷேப் பார்த்து சைஸ் பார்த்துலாம் வைக்கக்கூடாது. அப்படியே பீட்சா எங்கேருந்து எடுக்கிறோமோ அங்கேருந்து ஒரு பெப்பரோனி வரணும், அந்த மாதிரி வைக்கணும் கைஸ். ஸோ 4 பீஸா போட சொல்லிக்கிறாங்க. ஓ மேடம், உங்களுக்காக 4 பீஸ் பெப்பரோனி பீட்சா. சூடாக ரெடியாக சமோசா இருக்குது, சமோசான்ற பீட்சா இருக்குது. ஓ நைஸ், தேங்க்யூ மேடம். யாரோ வந்துக்கிறாங்க, இருங்க ஃபஸ்ட்டு போய் காசை கரெக்ட் பண்ணிவிடும். ஓகே. ஓ ப்ளீஸ், ஐ எம் வெரி ஹங்க்ரி. ஓகே, உங்களுக்கு இல்லாததா? உங்களுக்காக வேணால் ஒரு சீஸ் பீட்சா போட்டு தரலாமா? கொஞ்சம் பெப்பரோனி வச்சுக்கோங்க. பெப்பரோனி சீஸ் பீட்சா விடுங்க, சாப்பாடு இல்லை உங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். ஸோ ஏன்னா கொஞ்சம் லாஸ் ஆகும், ஸோ பார்த்துக்கலாம், எல்லாம் நடக்கிறது தான். லாஸ் இல்லாமல் கடை இல்லை, கடை இல்லாமல் லாஸ் இல்லை. ஸோ கைஸ், இந்த மாதிரி சாப்பாடு இல்லாதவங்களாம் கொடுத்து பழகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. டான் 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 எனக்கு நானே பிஜிஎம் போட்டுப்பேன். ஓ போடு, 32 ரூபா லாபம். 60 ரூபா லாபம், அந்த 32 ரூபா கிடச்சிருக்கு. சாசேஜ் கிடச்சிருக்கு மக்களே. ஸோ இன்னும் மஷ்ரூம் வா சூப்பராக இருக்குதே. இன்னும் கேம் சூப்பராக போகும் போலையே. டேபிள் வா 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 சூப்பராக இருக்குது மக்களே. இப்போ இதெல்லாம் அப்கிரேட் பண்ணலாம்ல. ரிப்பேர்ஸு, வாட்டர் கேனு, பேடு, ஐயோ 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 கைஸ், இந்த கேம் சூப்பராக இருக்கும் போல், இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பீட்சா நியூஸ் நெட்வொர்க். ஸோ பீட்சா நிச்சு டுடன். ஸோ இன்னும் வர நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக்க போகுது. இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். குட் பீட்சா, கிரேட் பீட்சா. அடிக்கடி இது ஒன்று சொல்லிடுறாங்க, குட் பீட்சா, கிரேட் பீட்சா, வாங்கப்பா வாங்க சாப்பிட்டு போங்க. ஐ டோன்ட் ஹாவ் மணி. ஓகே, உங்களுக்கு இல்லாததா? காசு இல்லைன்னா என்ன, சாப்பிடுங்க. இப்படி வரவங்க போகிறவங்களாம் அள்ளி கொடுத்துருந்தா கடை இழுத்து மூட்டு போக வேண்டியது தான். சரி விடுங்க, போனால் போட்ட. பெப்பரோனி பீட்சா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக சாசேஜா இது? ஆமாம் கைஸ், பெப்பரோனி சாசேஜ். ஸோ இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீட்சா பண்ணலாம் போலையே, நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக குக் ஆகாத மாதிரி இருக்கோ, இன்னொரு தடவை குக் பண்ணி கொடுத்துருவோம். சாசேஜ், பெப்பரோனி சாசேஜ் எல்லாம் நல்லா குக் ஆகணும் மக்களே. ஐயோ கட் பண்ணல, சாரி மேடம், கட் பண்ண மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச், திஸ் இஸ் ஃபார் யூ. எனக்கு ஏதோ கொடுத்துருக்கீங்க. ஓ ஏதோ செடி கொடுத்துருக்காங்க. ஊற்று, தண்ணி ஊற்று. அச்சீவ்மெண்ட், ப்ளே 3 days இன் கேம்ஸ். விளையாடிட்டோம் மக்களே. ஸோ தண்ணி ஊற்றினாலும் செடி முளைச்சிக்கிச்சு, அது மண்டையிலையும் செடி முளைச்சிக்குது, அதே மாதிரி இங்கேயும் செடி முளைச்சிக்குது. அப்போ அது மண்டையிலையும் எவனோ தண்ணி ஊற்றி செடி வளர்த்துக்கிறான். நோ பெயின் நோ கெயின். நோ கெயினுக்கு கிரெயின்னு போட்டுக்கிறாங்க. புட் திஸ் இன் அவன் ட்வைஸ். ஸோ இது அவனில் 2 தடவை வைக்கணுமா கைஸ்? ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்? நோ பெயின் கோயின். ஏன்னா போடணுன்னே சொல்ல கைஸ். அது கைஸ் என்ன கைஸ், பெப்பர் என்ன கைஸ்? அது என்ன போடணுன்னே சொல்ல, நம்மக்கிட்ட ஒன்றுமே சொல்ல. நோ பெயின் கோயிங், புட் தட் இன் ட்வைஸ் இன் கோயிங் டு ஓவன் அப்படின்னு வச்சுட்டா போச்சு. எதுக்கு சண்டை போட்டுட்டு? ஐயையா ஐ போங்கடா. கரெக்டாக மிச்சு தேய்ச்சா தான் கைஸ் வருது. அவ்வளோதான்.
லைட்டாக சாஸ் போட்டுப்போம். இந்தாங்கோ ஸ்லைஸ் கட் பண்ணி கொடுக்கணும் மேடம். மேடம் கட் பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்டேன். அது மேடம் ஒன்றுமே சொல்ல கைஸ். இந்தாங்க நீங்கள் கேட்ட சீஸ் பீட்சா. அவுட் ஆஃப் மை பீட்சா இட் ஹாஸ் பேர்லி. ஓஹோ, அவங்க தான் கைஸ் கேட்டாங்க இதுன்ட்டு 2 தடவை குக் பண்ணி கொடுன்ட்டு. இவன் நான் பீட்சா கேட்டுக்கிறான். ஐ டிட் நாட் லைக் பெப்பரோனி பட் ஓகே. அவனுக்கு பெப்பரோனி பிடிக்காதான், பட் ஆனால் இது பிடிக்குமா கைஸ், சாசேஜ். உங்களுக்கு கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிக்கிறேன்னா ப்ரோ, எடுத்துக்க ப்ரோ. இது வேறு அடிக்கடி குறுக்க வந்தது மக்களே. இனிமேல் நோ டிஸ்டர்பன்ஸ். பீட்சா வந்துச்சாடா? வெறியேற்றுது மக்களே அடிக்கடி. அது வந்து அதுதான் அந்த அது கீ வச்சுருந்தா அந்த பிரச்சனை இருந்துக்காது. ஸோ நான் தள்ளுற மாதிரி வச்சுக்கிறேன்னா அது அப்படி தான் வருது அடிக்கடி. நிறைய வாட்டி நானும் ட்ரை பண்ணிட்டேன், அந்த மாதிரி தான் வருது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம், என்ன நடக்கிறது தான். திஸ் இஸ் சீரியஸ் கைஸ். இவங்க காசு போடுறது மைனஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. எனக்கு வெறி ஆகுது. இப்போ நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படியே? இருங்க, நான் என்ன தப்பு பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு இந்த அம்மா என்ன பீட்சா கேட்டுக்கிறாங்க? ஆர்டர் டே பெப்பரோனி அண்ட் சாசேஜ் பீட்சா 2மே கேட்டுக்கிறாங்க. இப்போது நான் சாஸும் ஊற்றிட்டேன், சீஸும் போட்டுட்டேன். இப்போ 1 2 3 1 2 3 1 2 1 ஏ 1 அவ்வளோதானோ கைஸ்? ஆக்சுவலி நான் கிளிக் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒர்க் ஆகலை. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 சாசேஜ் பெப்பரோனி 2மே கேட்டுக்கிறாங்க. இப்போ எடுத்து உள்ளவே அவன்ல. ஸோ கைஸ் அது பாருங்கள், அந்த பர்சன்டேஜ் எப்படி குறைஞ்சிட்டே வருது. 63 61 60 59 சீக்கிரம் 58 போயிடுச்சு. 57 பார்த்தீங்களா? அடிக்கடி அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ அது முதல்ல அந்த கீயை மாற்றணும். நான் நைட் ஆகிடுச்சு கைஸ், 9 மணி. எதுக்கே அப்படி ஆகுது சம்மந்தம் இல்லாமல்? சம்திங் வெறி ஏற்றுதில்ல. ஸோ இந்தாங்க பாட்டிமா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ டிப்ஸ் போட்டுக்கிறாங்க, பரவாயில்ல, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செய்யணும் போலியே. ஸோ கைஸ் 9 மணி ஆயிடுச்சு. அவன் வந்தவொடனே போயிட்டான் அப்படியே பைத்தியக்கிறேன். ஸோ டே 4 39 ரூபா 11 ரூபா 21 ரூபா மைனஸு, சப்ளைஸ்க்கு -21. ஐயோ நல்ல வேலை கைஸ், ப்ராஃபிட் பரவாயில்ல. ஏதளவுக்கு 7 ருபீஸ் வந்துக்குது. ஸோ பெப்பரோனி வந்துக்குது. இது எப்போ இல்லை, டே 5 இது அன்லாக் ஆகும். ஃபினிஷ் த கேம் டே 1. ஸோ அப்போ தான் இந்த மஷ்ரூம் அன்லாக் ஆகும் போல். ஆனியன் அது ஆனியனி இது என்னன்னு தெரில. ஸோ அப்கிரேட்ஸ் என்ன அப்கிரேட் பண்ணுறது? 40 ஹையர் சாசேஜ் பட்டி. ப்ரோ என்கிட்ட அவ்வளோவா காசு இல்லை ப்ரோ. ரிப்பேர்ஸ் அவன் ரிப்பேருக்கு வேணால் காசு இருக்குது, கொடுத்து பண்ணிடலாம். ஸோ பேன் நியூஸ் நெட்வொர்க்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நான் என்ன செய்தி சொல்ல வந்திருக்கேன் என்றால் ஒன்றுமில்லை, தயவு செஞ்சு எங்கள் ஸ்பான்சருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நியூஸே அதுதான். இன்றைக்கி நியூஸே முடிஞ்ச போச்சு. குட் பீட்சா போயிட்டு வாடாடி. இவன் வேறு அடிக்கடி வந்துடுறான். தண்ணி ஊற்றுவோம் செடிக்கு. என் மீட்டி பீட்சா ஆல்வேஸ் பட் டுடுன் உனக்கு இல்லாததா? பிக்கர் ஸ்லைஸில் வெட்டி கொடுக்கணுமாமா. இப்போதைக்கு சாஸ் பீட்சாவா மீட் பீட்சா ஏதோ ஒன்று கேட்டாங்க. சீக்கிரம் போடணுங்க, டைம் இல்லை. டான் 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 டடான். எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். பெப்பரோனி கேட்டுச்சா? 4 சைஸாக வெட்டி கொடுக்க மட்டும்தான் சொல்லிக்குது, என்ன போடணுமே சொல்லாது. எதனா காஸ்ட் மைனஸ் பண்ணிட்டோம் அப்புறம் இருக்குது அதுக்கு. ஸோ கோமாயிட்டாங்க. ஸோ 4 பீஸை தான் போட்டு சொல்லிக்கிறாங்க. சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க, அது டென்ஷன் ஆகிடுச்சு அது. சாரி மேடம். ஓ -8 ரூபா கைஸ். போச்சுடா. ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றியாச்சா? பரவாயில்ல, செடி வளருது. என்னவோ கேட்டுச்சு. பிக் இன் பிளாங்கெட். பிக்குன்னா சாசேஜ் தானே. ஐயோ இது பெப்பரோனியா? இவ்வளோ போடணுமா?
என்ன வச்சுக்கோ. அது என்ன பீட்சானே சொல்ல மாட்டேன்றாங்க சரியா. அப்படி சொன்னால் தானே ஏதோ ஒரு பீட்சா செய்ய முடியும். சும்மா பிக்கின் பிளாங்கெட்டு அதின் இங்கேட்டுன்ட்டு வெறியாகுதா இல்லையா? கட் இட் தட் ஆஃப் 4 times. ஐயோ இதை வேறு குப்பத்தூரில் போட்டேன் கைஸ். எவ்வளோ லாஸ் தெரியுமா இப்போ அதில்? நிறைய லாஸு கைஸ், இன்னைக்கு எக்கச்சக்கமாக லாஸு. ஸோ அதுவும் அந்த வேகத்துக்கு அப்படியே போயிடுச்சு. ஸோ அடுத்ததாக என்னோடய பையன் ஜேமிசன், அவன் தான் சொன்னான் இந்த சீஸ் கடை சூப்பராக இருக்கும் போல் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆஃபு சீஸு ஓகே, காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம், இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வேணுமாம்மா. போடு ஆஃபு சீஸு. ஸோ அப்போயே ஒரு பீட்சா தூக்கி உள்ளே போட்டாங்க. இது கஷ்டமாகுது மனுச்சே. ஆஃப் சாசேஜ் 1 2 3 1 2 3 வச்சுக்கோ. கரெக்டாக தான் போட்டுக்கிறேன் மகேஷ், கரெக்டாக தான் போட்டுக்கிறேன். ஸோ 82%. சீக்கிரம் ஃபாஸ்ட். எத்தனை பீஸ் போடணுன்னே சொல்லு தலைவர். 6 பீஸ் போடுவோம். இந்தாங்கோ வச்சுக்கோங்கோ. இந்தா ப்ரோ உங்களுக்கு இல்லாததான் பேஸ். இவனும் மைனஸ் பண்ணிட்டு போயிட்டான். இல்லை எனக்கு புரியல. முதல்ல ஆட் பீட்சா க்ளீம் அண்ட் க்ளோ லெட் சீஸ் ஷைன் மேக் த ஆட் டபுள் பேக். டபுள் பேக்னா 2 தடவை குக் பண்ணுறது தானே. என்ன பீட்சா தெரியுமா? க்ளீம் அண்ட் க்ளோ சீஸ் ஷைன் பீட்சா. சீஸ் வந்து அப்படியே க்ளோ ஷைன் ஆகணுமா. ஸோ பெப்பரோனி எதுவுமே போடல தானே. இப்போ அப்படியே கொடுப்போம் வாங்க, என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். சீக்கிரம்டா டே, எவ்வளோ நேரம்டா ஆக்குவீங்க. இதனாலே அவங்கெல்லாம் கோச்சிட்டு போயிடுவாங்க போல். ஸோ டபுள் பேக் பண்ணி சொல்லிக்குது. ஸோ 2 தடவை பேக் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு லைஃப் ஃபுல்லாகுது, பிரச்சனை இல்லை. டபுள் பேக் ஆயிடுச்சா? இப்போது இது எடுத்துகிட்டு போய் கொடுத்தா காசு மட்டும் மைனஸ் பண்ணுறோம். 1 2 3 இந்தாங்கோ பரவாயில்ல. ஸ்டிப்ஸு போட்டிருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பை கேரி த 1. இது எத்தனை இருந்தாலும் தெரில. செம்ம லாஸ்ன்னு தான் நினைக்கிறேன். தம்பி என்கிட்டே காசு இல்லை, போயிட்டு வா. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வா, வேணா சோறு போடுறேன். ஸோ டே 5 39 ரூபா 20 ரூபா ரீஃபண்டாக இருக்குது. 25 ரூபா -3 ரூபா இன்றைக்கி. வா மஷ்ரூம் வாங்குவோம். நெக்ஸ்ட் டே சுருகேஷ் இந்த விட இங்கேயே முடிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் செம்ம லாஸ்ட்டில் போயிட்டு இது கடை. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் இது என்னன்னே தெரில. ஏதோ பிரச்சனை. சரி ஓகே, சால்வ் இந்த வீடியோ பார்த்து நன்றி. அடுத்த பார்க்குறது இக்குவான்ட்டு தென் டாட்டா ப்ளீஸ். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி ஓகே, சால்வ் இந்த வீடியோ பார்த்து நன்றி. பை.